ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சுவையான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பருப்பு கழுவுனதுக்கப்புறமா ஒரு மண் சட்டியில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது இதிலேயே ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். இதுதான் பொன்னாங்கண்ணி கீரை. இந்த கீரை கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் மட்டும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். நம்ம வாரத்தில் ஒரு டைமாவது ஏதோ ஒரு கீரையாவது நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ எல்லா கீரையும் பொரித்து எடுத்துக்கலாம். இதில் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது அலசி எடுத்ததுக்கப்புறமா இந்த கீரை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா கீரையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இப்போ பருப்பு வெந்துருச்சு முக்கால்வாசி. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கீரை நல்லா வேகட்டும். இப்போது அதில் ஒரு பாதி சைஸ் அளவுக்கு நான் தேங்காயை எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 15 மிளகு, 2 வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதில் ஃபஸ்ட்டே மஞ்சத்தூள் போடணும், நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ தான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் விழுதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் அந்த மிக்ஸி ஜாரியை கழுவி அதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். தேங்காய் ஊற்றினா ரொம்ப கொதிக்க வேணாம். பாருங்கள், இப்போ கீரையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், 2 வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணுன்னு நம்ம பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.